மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மெய்த்தொட்டு உன்னில் என்னை கரை. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ரதி. வெல்கம் பேக் டு ரதி மீடியா சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட மேக்கப் லுக்கை எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போறீங்க. நான் என்னோட சிம்பிளான மேக்கப் லுக்கை பற்றி தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் குளிச்சுட்டு நான் வந்து சாரி வியர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் ஹேர் ஸ்டைல்லாம் எதுவும் பண்ணலை, நான் வந்து ஃப்ரீ ஹேர் தான் விட போகிறேன். ஸோ அதுக்காக நமக்கு இப்போ ஹேர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால ஹேர் சரி பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், அவங்களோட கிளிப் கொண்டு போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மேக்கப் லுக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹேர் பேக்கில் போயிடுச்சுனாவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் ஃபேஸ்க்கு வந்துட்டு ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆலிவேரா மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரோஸ் வாட்டர் வந்து பர்சனலாக எனக்கு அந்த ஸ்மெல்லு பிடிச்சதுனால நான் அதை வந்து அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எதுவரை நீங்க மேக்கப் பண்ண போறீங்களோ அதுவரை நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் மட்டும் போடுவாங்க, சில பேர் நெக் வரைக்கும் போடுவாங்க. என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன மேக்கப் ஃபேஸ்க்கு போடுறீங்களோ அதே வந்து கழுத்துக்கும் நீங்க போடும்போது அது வந்து ஈவன் டோனா காமிக்கும். ஸோ அதனால எது பண்ணாலுமே சரி, நீங்க ஃபேஸ்க்கு போடுறது அப்படியே நீங்க நெக்லயும் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ கொஞ்சம் லைட்டா ஈரப்பதமா இருக்கும், லைட்டா காய விட்டுறலாம். இப்ப நம்ம அப்ளை பண்ண ரோஸ் வாட்டர் எல்லாமே வந்து ஃபேஸ்ல வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க ஃபவுண்டேஷன் இல்ல கன்சீலர் ஏதாச்சும் யூஸ் பண்ற மாதிரினா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நான் வந்து லாக்மியோட தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்துட்டு இது வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 7 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால இதை யூஸ் பண்றது இல்லை. இது லாக்மியோடது இன்விசிபிள் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு 4ல இருக்கு, நம்பர் 4ல இருக்கு. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா சேம் என்னோட டோனுக்கு சூட் ஆகிற கலர் தான். நான் இப்போதைக்கு இது யூஸ் பண்றது இல்ல. இந்த மாதிரி லாக்மி ஷேட் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒன்ஸ் நீங்க குளிக்கிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது நல்லாவே ஒர்க் ஆகும். ஏன்னா இது நான் போட்டிருக்கேன் 24 ஹவர்ஸ்க்குமே இது சூட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லாக்மி ஃபவுண்டேஷன் வந்துட்டு சேம் இதோட பிரைஸ் ஆல்மோஸ்ட் இதுவும் 300 தான், இதுவும் 300 தான். பட் எனக்கு பிடிச்சது என்னன்னா இதுதான், எனக்கு இது ரொம்ப பிடிச்சு போச்சு. இதோட மேரேஜ் ரிசப்ஷன் எல்லாத்துக்குமே நான் இதுதான் போட்டிருந்தேன். இது நல்லாவே கொடுத்துச்சு. இது வந்து நீங்க பிரைமர்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. இதோடைய பிரைமர் அண்ட் மேட்டி ஃபவுண்டேஷன் ரெண்டுமே இதுல இருக்கு. ஸோ அதனால நீங்க பிரைமருக்கு பதிலாக இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்ஸோடது பவுடர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பின்ஸ் பவுடர் தான் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுவேன். அதுல வந்து பிபி ப்ரோன்னு சொல்லிட்டு இதுல ஒரு ஃபவுண்டேஷன் க்ரீம் மாதிரி இருக்கு. இது நல்லா இருக்கு. இது வந்து 70 ருபீஸ் நினைக்கிறேன், 72 ருபீஸ் இருக்கு இதுல. ஸோ இதுவுமே நான் வாங்கி ஒரு 3 மந்த் தான் ஆகுது. இது நான் இப்போ நான் ஆஃபீஸ் போறேன் அப்படின்னா இதுதான் யூஸ் பண்ணுவேன். ரெகுலராகவே நான் ஆஃபீஸ் போறேன் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுவேன். இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாக்மே தான் யூஸ் பண்ண போறேன். இந்த ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹேண்ட்ல அப்ளை பண்ணிட்டு தான் பிளெண்டர் வச்சு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி விடுவேன். ஸோ ஈவனா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த லெவலுக்கு லிக்யூடா இருக்கு. ஸோ சேம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் தான் எடுத்திருந்தேன். அது வந்து ஃபேஸ் ஃபுல்லாவே கவர் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் என் மேரேஜுக்கு வந்து என்னோட சிஸ்டர்ஸ், என்னோட கசின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூட்டும் ஆயிடுச்சு எல்லா கலருக்குமே இது. ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெயிண்ட் வந்து அடிச்சு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம காம்பேக்ட் பவுடர் போடலாம். ஸோ இது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, இது 9 to 5 லாக்மி தான். நான் அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ சூட் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாக்மியோடது காம்பேக்ட் பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன். லாக்மியோடது காம்பேக்ட் பவுடர் தான், இதுதான் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுவேன். லாக்மின்றது பிராண்ட் இல்லையா, ஸோ நான் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்போது எதையுமே வந்துட்டு ரொம்ப சீப்பா குவாலிட்டி இல்லாத பொருளை யூஸ் பண்றது பதிலா கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி குவாலிட்டியா இருக்கிறத யூஸ் பண்ணா ஃபேஸ் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட தாட்டு. என்ன கேட்டீங்கன்னா நம்ம ஃபேஸ் ரொம்பவே வந்து ஸ்கின்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும். இதுல வந்துட்டு நீங்க கண்டதையும் எடுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ அதனாலதான் எது யூஸ் பண்ணாலும் ரெகுலரா ஒண்ணு மட்டும் யூஸ் பண்ணுங்க. சேஞ்ச்லாம் பண்ணவே பண்ணாதீங்க, கண்டிப்பா செட் ஆகாது ஃபேஸ்க்கு. ஸோ
அதுதான் நான் வந்து இந்த காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் பார்த்தீங்கன்னா, இதுவுமே நம்மளோட ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு நல்லாவே செட் ஆயிடும். இதுலயுமே வந்துட்டு ஸ்பின்க்ஸ் பவுடர்ன்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் இருக்கும். நான் ஸ்பின்க்ஸ்ல காமிச்சேன் பார்த்தீங்களா? அந்த ஒரு ஃபவுண்டேஷன் காமிச்சேன் இல்லையா? அதுக்கு வந்து நீங்க ஸ்பின்க்ஸ் பவுடர் யூஸ் பண்ணாலுமே சூப்பரா இருக்கும். அதிகமா செலவு பண்ண வேண்டாம். ஸோ கம்மியா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, பாண்ட்ஸ் கிரீமு, பாண்ட்ஸ் ஃபவுண்டேஷன்லாம் வந்துருச்சு இப்போ. பட் இருந்தாலும் என்னோட ரெக்கமெண்டேஷன் கேட்டீங்கன்னா, ஸ்பின்க்ஸ் யூஸ் பண்ணா நல்லாயிருக்கு. அது வந்து பட்ஜெட்குள்ள வரும். லாக்மிலாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 300க்கு மேல தான் நல்லாருக்கும். எல்லாமே 300க்கு மேல தான் இருக்கும் லாக்மில. கம்மியா மேபி சின்ன ப்ராடக்ட்னா கம்மியா கிடைக்கும். நீங்க ஒரு லெவலுக்கு வாங்கணும் அப்படின்னாவே 300க்கு மேல கிராஸ் ஆயிடும். அவ்வளோதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, பவுடருமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்ல உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இப்ப எனக்கு வந்து என்னோட பிரெக்னன்சி டைம்ன்றதால கொஞ்சம் பொறி பொறியா இருக்கு. அது அதுதான் ஸ்கின் சில பேர் ஸ்கின்னுக்கு அப்படிதான். அது சில பேருக்கு பிம்பிள்லாம் வராம இருக்கு. நல்லா இருக்கு ஃபேஸு. சில பேருக்கு க்ளோ இல்லாம கேவலமா இருக்கு. அதுல நானும் ஒண்ணு. ஸோ காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஷேடோ. பார்க்கறதுக்கு சாக்லேட் மாரி இருக்கா? இந்த சைடுல பாருங்க. இது வந்து டைரி மில்க் மாரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆக்சுவலி இது எலைட்டோடது. இதுவுமே என்னோட மேரேஜுக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் வாங்கி குடுத்திருந்தாங்க. நாங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வைக்கல. ஸோ நானே தான் மேக்கப் பண்ணதுனால எனக்கு ஐ ஷேடோ வேணும்னு கேட்டிருந்தேன். அவருக்கு வேண்டியிருந்தாரு. இதுல வந்து ஒரு 5 ஷேட் தான் இருக்கும். 5 ஷேட் வந்துட்டு 295 இருந்துச்சு. லாக்மேல ஆல்மோஸ்ட் வந்து 600க்கு மேல தான் இருந்துச்சு. ஸோ பட்ஜெட்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக இது 295ல நான் வாங்கியிருந்தேன். அதுவும் ரொம்பலாம் கம்மிலாம் கிடையாது. 300க்கு ₹5 கம்மியா இருக்கு. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பாருங்க. இது வந்து நீங்க ஆல்மோஸ்ட் எல்லா எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே யூஸ் பண்ற மாரி ஷேட் வந்து குடுத்துருப்பாங்க இவங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஷேட் தான். மேரேஜ்க்கு அப்புறம் இத யூஸ் பண்ணாம அப்படியே விட்டதுனால கொஞ்சம் பவுடர் வந்து கொஞ்சம் கீழ ஸ்ப்ரெட் ஆயிருக்க மாரி இருக்கு. சரி ஓகே. இந்த சாரீக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? இது சேம் இந்த சாரீக்கு வந்து சாண்டல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ அத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரஷ்ஷுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இவங்களே குடுத்துருந்தாங்க. இதுவரைக்கும் இது அப்ளை பண்ணது இல்ல. ஸோ என்கிட்ட வேற பிரஷ் இருக்கு. நான் ஆல்மோஸ்ட் எல்லா பிரஷ்ஷுமே வச்சிருப்பேன். பிளாக் யூஸ் பண்ணி மேக்கப் வந்து எப்ப நீங்க பண்ணணும் அப்படின்னாலும், கீழ அந்த ஐ ஷேடோ இருக்கு இல்லையா? கீழ ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மேல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, அது ஒரு கம்ப்ளீட் லுக் தரும். ஸோ பிளாக் வந்து போட்டீங்கன்னா, போட்ட மாரியும் தெரியாது, போடாத மாரியும் தெரியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சாண்டல் யூஸ் பண்ணிக்கலாம். சாண்டல் வந்து இந்த ஐப்ரோஸ்க்கு கீழ யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அவ்வளோதான். நான் வந்து லைட்டா தான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த ஷேடே வந்து போதும். இன்னும் ஐப்ரோஸ் நம்ம வந்து டார்க் பண்ணோம் அப்படின்னா கரெக்ட் ஆயிடும். ஸோ நான் லைட்டா வந்து வயலட் எடுத்துக்கிறேன். பிரெக்னன்சி டைம்ல வந்து த்ரெட்டிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் த்ரெட்லாம் பண்ணல. அது ஏதோ ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஐ டோன்ட் நோ அதுக்கு என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அதனால நான் பண்ணல. இதுலயும் நம்ம வந்து எப்படி அழகா ஷேப் வந்து குடுக்கலாம்னு பார்க்கலாம். நீங்க பென்சில விட இத பண்ணும்போது இது நல்லாருக்கும். இந்த ஐ ஷேடோ இருக்கிறது எடுத்து யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு அழகா கம்ப்ளீட்டா ஒரு லுக் கிடைக்கும். போட்ட மாரியும் தெரியாது. அதுதான் மெயினா இது யூஸ் பண்றது. ஸோ முன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஐப்ரோ வந்து நல்லா டார்க்கா இருக்கிறது தெரியும். ஸோ அவ்வளோதான். இந்த ஐ ஷேட் வந்துட்டு எலைட்டோடது. எலைட்டோடது. ஐலைனர் வந்து நான் சிம்பிளா தான் யூஸ் பண்றேன். இது வந்து டாஸ்லர் ஐடெக்ஸோடது. இந்த ஐலைனர் வந்துட்டு ரொம்பவே போல்டா போடுவேன். ஸோ லைட்டா ஒரு 2 லைன் மட்டும் குடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது எனக்கு 2 லைன் குடுக்குறது. எனக்கு எப்பயுமே டார்க்கா போட்டா தான் பிடிக்கும். மேல, கீழ, சைட்லலாம் போட்டா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான். ஐலைனர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து சைட்ல அந்த விங்ஸ்லாம் வைக்கிறதுலாம் பிடிக்காது. ஸோ அதனால நான் விங்ஸ்லாம் வைக்கல. மஸ்காரா ஸோ கேமரா பார்த்தா எனக்கு அவ்வளவா கம்ப்ளீட் பண்ண தெரியாது லுக்கு. ஸோ அதனால தான் நான் சைட்ல மிரர் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதான் மஸ்காரா வந்து குடுத்தாச்சு. என்கிட்ட வந்து 2 காஜல் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் ப்ரூஃப். லாக்மியோடது ஆர்கானிக் காஜல். இது வாட்டர் ப்ரூஃப். இது வந்து 200க்கு வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 150, 160 சம்திங். இது எலைட்டோடது.
ஆ எனக்கு வந்து இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் எப்படின்னா, இது நான் ஆஃபீஸ் வேர் போகும்போது மார்னிங் போட்டு போனேன் அப்படின்னா, ஈவினிங் வரைக்குமே எனக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். எலைட்டோடது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே அது எனக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும். வீடியோக்காண்டி நான் இதுதான் யூஸ் பண்ண போறேன் வீடியோக்காண்டி. ஸோ அவ்வளோதான். இது வைக்கும்போதே லைட்டா ஸ்ப்ரெட் ஆகுற மாரி இருக்கு இது. என்னோட ஃபேவரைட் பார்த்தீங்கன்னா, லாக்மி தான். எப்பவுமே எல்லாத்துலயுமே எனக்கு ஃபேவரைட்னா லாக்மி தான். அது குவாலிட்டி வைஸ் சொல்றேன். குவாலிட்டி வைஸ் எனக்கு லாக்மி ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லிப்ஸ்டிக் குடுத்துட்டு மேக்கப் லுக்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது டேஸ்லரோடது. இது வந்து கிளிட்டர் லிப்ஸ்டிக் மேல போடுறது. ₹50 சம்திங் நான் வாங்கும்போது ₹50ல இருந்துச்சு. ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எலைட்டோடது. எலைட்டோடது மேட்டிக் லிப்ஸ்டிக் கலர். ஸோ என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேவரைட் பார்த்தீங்கன்னா, இது வந்து வயலட் கலர்ல இருக்கும். ஆனா இது பிங்க்ன்னு தான் சொல்லி வாங்கணும் நம்ம. இது பிங்க் 30ன்னு சொல்லுவாங்க. இது நம்பர் வந்து பிங்க் 30. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக் இது. அதாவது லிக்விட் லிப்ஸ்டிக் வந்துட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைக்கவே இல்ல இந்த ஏரியால. ஸோ அதுக்கு மேட்ச் ஆகுற மாரி நான் வந்து எலைட்டோடது இந்த கலர் எடுத்திருந்தேன். இதுவே பார்த்தீங்கன்னா, லைட் வயலட் கலர்ல இருக்கும். ஸோ இந்த சாரிக்கு மேட்ச் ஆகுன்றதுக்காக இத நான் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரெட் கலர். ஸோ சேம் இதுவுமே 2மே வந்து லாக்மியோடது தான். இதுவுமே 400 இதுவுமே 400 தான். என்னோட சாரிக்கு மேட்சிங்கா மேரேஜுக்கு அண்ட் ரிசப்ஷனுக்கு 2மே சேர்த்து வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். மேரேஜ் வந்து ஒயிட் சாரி. ஒயிட் சாரிக்குமே ரெட் சூட் ஆயிடுச்சு. ரிசப்ஷனுக்கு ரெட் சாரி. ரெட் சாரிக்கு ரெட்டுமே சூட் ஆயிடுச்சு. ஸோ இது ரேட் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது வாங்கும்போது நான் 400 தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வாங்கும்போது 429 430. குவாலிட்டி பேஸ் பார்த்தீங்கன்னா, இது வாட்டர் ப்ரூஃப் தான். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னோட ஃபேவரைட் எதுன்னு கேட்டீங்கன்னா, இதோட கிளிட்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட ஃபேவரைட்டு. ஸோ இது ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் இத யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெகுலர் யூஸ்க்கு நான் வந்து எலைட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, ₹110. ரெகுலர் யூஸ்க்கு இது ரொம்பவே சூட் ஆகுது. இது நார்மல் லிப்ஸ்டிக் தான். பட் நீங்க போட்டீங்க அப்படின்னா, ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் மாரி ஒரு ஃபீல் குடுக்கும். நல்லாருக்கும். இதுதான் இந்த சாரிக்கு நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இது செட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த சாரிக்கு இந்த லிப்ஸ்டிக்கோட கலர் வந்துட்டு சூப்பராவே சூட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு பிந்தி மட்டும் வச்சுட்டு நம்ம மேக்கப் லுக்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ பெருசா ஆயா மாரி இருக்கு. கொஞ்சம் பரவால்ல. ஸோ ஃபைனலி வந்து மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். பெருசாலாம் ஒண்ணும் ஹேர் ஸ்டைல்லாம் கிடையாது. ஃப்ரீ ஹேர் தான் விட போறேன். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, மேக்கப் லுக்க வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதான் ஃபைனல் லுக் எனக்கு இப்படிதான் இருக்கு. ஸோ என்னோட ஃபைனல் லுக் இதுதான். ஸோ என்னோட ஃபைனல் மேக்கப் லுக் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.